இருக்கா கேளுங்க அப்போ. உங்களோட கேள்வி என்ன? ஏகத்தில இப்ப நம்ம தரித்து இருந்தா அதுல எப்படி இருக்கிற இருப்பிடத்துக்கு இருக்கிறேன்னு சொன்னா எப்படி இருக்கணும்ங்கிறது. அதாவது ஏகம் என்று சொன்னா வரைவிலக்கணத்தில எல்கையில அமையாத ஒரு நிலை. அது வரைவிலக்கணத்திலேயும் அமையாது, எல்கையிலையும் அமையாது. வரைவிலக்கணத்தில் அமையாது என்றா நீளம் அகலம் கணம். நீளம் அகலம் கணம். இந்த நீளம் அகலம் கணத்திலையும் இது ஒரு எல்கை, இந்த அளவுல தான் இருக்கண்டு ஒரு அளவு, ஒரு எல்கையை சொல்ற இந்த எதிலையுமே அமையாத அந்த நிலைக்கு பேரு தான் ஏகம், அகது. அகது என்கிற அந்த சொல்லால சுட்டப்படுற அந்த இடம்தான் ஏகம் என்று சொல்ற நிலை. அகதி என்கிறதுக்கு ஏகம், ஏகம் என்கிறதுக்கு அகதி. ஒசாது சொல்றாங்க, ஏகம் என்ற சொற்பொருளில் ஏகமாய் அமைந்து கொண்டு களிமாவை திக்ர் செய்து பார். இதைத்தான் இப்ப நீங்க கேட்குறீங்க. இந்த விஷயத்தை தான் இப்ப ரிபா என்ன செய்றீங்க, கேள்வியா கேட்குறீங்க. ஏகத்தில போய் அமைஞ்சுக்கிட்டு எப்படி திக்ர் செய்யற? இன்னொரு பாட்டுல சொல்றாங்க, ஏகத்தில் தரித்திருந்து இயன்றவரை திக்ர் செய்யுங்க. ஏகத்தில் தரித்திருந்து இயன்றவரை திக்ர் செய்ய. முதலாவது நாம ஒரு புரிதல் வரணும் நமக்கிட்ட. முதலாவது ஒரு புரிதலுக்கு நாம வரணும், எடுக்கணும். ஏகமண்டா என்ன? வரை விளக்கணத்தில எல்கையில அமையாத நிலை. அப்ப அந்த நிலை எது? அந்த நிலையை போய் அறிவால விளங்கி அறிஞ்சி புரிஞ்சிதானே நாம போய் அந்த நிலையில தரிக்கணும். இந்த பாட்டுல சொல்றாங்க, ஏகத்தில தரித்திருந்து இயன்றவரை திக்ர் செய்யண்டா. ஏகத்துல போய் தரிச்சு இருக்கிறதுக்கு ஏகமண்டா என்ன தெரிஞ்சிருக்கணுமா இல்லையா? ஏகமண்டா என்ன என்று நமக்கு தெரிஞ்சிருக்கணும். நம்முடைய அறிவுக்கு இதுதான் ஏகம், எல்கையில அமையாத நிலை, வரைவிலக்கணத்தில் அமையாத நிலை என்று அறிவுக்கு தெரிஞ்சு இருந்தா, அறிவு அந்த நிலையை அறிஞ்சு இருந்தாதான் அந்த நிலையில போய் என்ன செய்யலாம், நாம தரிப்படலாம். இந்த நிலையில தரிப்படணும். அப்ப எல்கையில அமையாத, வரைவிலக்கணத்தில் அமையாத அந்த ஏகத்தில போய் தரிப்படுறேண்டா, தரிப்படுற நிலைக்கு நாம போறேண்டா, முதல் அறிவு ரீதியாக அந்த நிலை நம்மளோட உள்ளத்தால என்ன செய்ய பற்றிக்கணும், உணரப்பற்றிக்கணும். உணரப்பட்டு அந்த நிலை தெரிஞ்சிருக்கணும். இல்லாட்டி அந்த நிலையை யாராவது நமக்கு என்ன செய்யணும் என்றா, இதுதான் நீ ஏகமா இருக்கிற நிலை, இந்த நிலையில போய் நீ தரிச்சு இரி, இந்த நிலையில போய் அமைஞ்சுக்கிட்டு நீ களிமாவை திக்ர் செய் என்று அந்த நிலையை புரிய வச்சாவது நமக்கு தந்திரிக்கணும் இல்லையா? அப்ப அப்படி அந்த புரிய வைக்கிறதுக்கு, அப்படி தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்படியான ஒரு நிலை எது என்று சிந்தனைக்கு எடுத்தா, சிந்திச்சு பார்த்தா, அது ஆழ்ந்த உறக்க நிலை. ஆழ்ந்த உறக்க நிலையில நான் இருக்கேன், நான் இல்லாம உடல் அந்த நிலை. பல உறவாட்டங்களில நாம அந்த இருக்கிற நிலையை விளங்கப்படுத்தி தந்திருக்கோம், விளக்கி உங்களுக்கு புரிய வச்சு தந்திருக்கோம். மிக நீண்ட காலமாக அந்த நிலையை பத்தி நாம பேசியிருக்கோம் இல்லையா? அப்ப அந்த நிலையில நான் என்ன நிலையில இருக்கேன்டா, உடல் என்று சொல்லி ஒரு கட்டுண்ட ஒரு நிலையில அந்த இடத்தில இல்லைனா, அந்த நிலையில இல்லைனா, 2 அடி அகலத்தில் 5 அடி உயரத்தில ஆழ்ந்த உறக்க நிலையில ஒரு கட்டுண்ட நிலையில நான் போய் இருக்கேனாண்டா இல்லை. அப்படி இருந்தா நான் இருக்கிற மாதிரியே எனக்கு ஐனிக்கும் என்ன செய்ய வந்திருக்கும், தெரிய வந்திருக்கும் இல்லையா? அப்படி தெரிய வராம, ஆனா நான் இருக்கேன் ஒரு கட்டுண்ட நிலையாக, ஒரு கட்டுண்ட நிலையில இருக்கிறதாக எனக்கு தெரிய வருகிறதில்லைடா, தெரிகிற நிலை ஒன்று இன்னைக்கு ஏற்படுகிறதில்லைடா. உணர்வு ரீதியாக நான் என்கிற அந்த உணர்வு ரீதியாக கட்டுண்ணாத, எல்கையில அமையாத, வரைவிலக்கணத்தில எந்த அடிப்படையிலையும் அமைக்க முடியாத ஒரு ஏகமாக ஒரு நிலையில இன்னைக்கு இருந்திருக்கணும் இல்லையா? அது ரிபாவுக்கு ஏற்கனவே நல்ல புரிதல்வாது விஷயம். அப்ப அப்படி இருக்கிற அந்த நிலைய நான் என்ன செய்யறேன், ஒவ்வொரு நாளும் அந்த நிலைக்கு போறேன், அந்த நிலையில இருக்கேன், மற என்ன செய்யறேன், திரும்ப வந்துடுறேன், மற திரும்ப அந்த நிலைக்கு போறேன், அந்த நிலையில இருக்கேன், திரும்ப வந்துடுறேன். ஆனா அப்படி போய் வார நான்
அந்த நிலையை நான் ஏகமாக இருந்த நிலை, அந்த நிலைக்கு நான் போகக்குள்ள நான் அதுல ஏகமா இருக்கேன் என்ற அறிவை எடுக்காம, ஏகமாக நான் இருக்கேன் என்று சொல்லி அறிவை கொண்டு புரிஞ்சு கொள்ற அந்த சிந்தனையை எடுக்காம, அந்த சிந்தனை ஒன்றுக்குள்ள போகாம நான் மறந்து போய் அது உறங்கி கிடக்கிற நிலை, அதுல நான் இல்லை, அதுல ஏகமும் இல்லை, அதுல ஒன்றுமே இல்லை என்று சொல்லி இங்க ஒளிம்பு இருந்துகிட்டு இந்த உடலை திரும்ப நம்பி, இந்த உடலை திரும்ப நான் என்று உணர்ந்து இந்த உடலுக்காகவே வாழ்றேன். உடலை நான் என்று உணரும் மக்கள் உண்மை காண முடியாது என்ற சதுர்பாலன் எழுதுறார். உடலை நான் என்று உணரும் மக்கள் உண்மை காண முடியாது. அவங்க இந்த சொல்ற இந்த உண்மையை காண்ற இடத்துக்கு வர மாட்டார். அவ உடலை நான் இப்ப அந்த நிலையை மறந்தாச்சு. அது என்ன நிலை என்று கேட்டா அது தூங்கி கிடந்துடப்பா. அங்க எங்க இருக்கணும்னு தெரியா, ஒன்றுமே தெரியா, அங்க ஒன்றுமே இல்லை ரெண்டு. நாம இப்ப வெளிப்படையாக செல்வோமா இல்லையா? இப்ப இரவோ எங்க இருந்தீங்க? இல்ல நான் போனேன், அந்த கட்டில பெட்டில பாயில படுத்தேன், தூங்கிட்டேன். எங்க இருக்கணும்னே தெரியா, அங்க என்ன இருந்துச்சு நம்ம கண்டிங்களா? அங்க ஒன்றுமே இல்லை ரெண்டு. நான் காலையில ஒளிம்பி கேட்கிற ஆளுக்கிட்ட செல்வனா இல்லையா, செல்றனா இல்லையா? அப்படி என்ன அந்த நிலையை நான் அறிஞ்சி புரிஞ்சி சிந்திச்சு விளங்கி சொல்றேனா, அறியாம புரியாம விளங்காம சிந்திக்காம சொல்றேனா? இதான் சொல்றீங்க. எதையுமே செய்யாம நான் அதை என்ன செய்கிறேன்? ஒன்றுமே இல்லை, அது நான் உறங்கி கிடக்கிற நிலை என்று நான் என்ன செய்கிறேன்? நினைக்கேன். யாரும் கேட்டாலும் அப்படித்தான் சொல்றேன். இதுக்கு காரணம் என்னடா, இன்னைக்கு நான் ஏகமா இருக்கேன், நான் ஏகமா இருக்கிற நிலை என்கிறத உணர விடாம, உணர்ற இடத்துக்கு நம்பிட அந்த உள்ளம் வராம, உள்ளத்தை அதுல சரிப்படுத்தி நான் ஏகமா இருக்கேன் என்று சொல்லி நான் சிந்திக்க விடாம, இன்னைக்கு அறிய வேண்டிய அறிவு தான் இன்னைக்கு உறங்கி கிடக்கு. அந்த அறிவு தான் உறக்கத்தில கிடக்கு. அதைத்தான் சொல்றாங்க, உள்ளமெனும் வீட்டினிலே உறங்குகிற உன்னறிவை தட்டி எழுப்பி விடு தம்பி, தலை நிமிர்ந்து வாழலாமுங்க. அப்ப இன்னைக்கு அந்த அறிவு தட்டி எழுப்பப்படாம, அந்த அறிவு விழிக்காம, அந்த அறிவு நீ ஏகமா இருக்கா, நீ ஏகமா இருக்கிற நிலை, வரைவிலக்கணத்தில அமையாத நிலை, எல்கையில அமையாம நீ இருக்கிற நிலை என்று எனக்கு உணர்த்தாம, எந்த நிலையை எனக்கு அறிய விடாம, அந்த அறிவும் இன்னைக்கு என்ன செய்யுது? உறக்கத்தில கிடக்கு, உறங்கி கிடக்கு. இப்படி இந்த அறிவு இன்னைக்கு உறங்கி கிடக்கிறதான் உஸ்தாத் என்ன என்று சொல்றாங்க, கெட்ட நரகத்தின் பெயர் அறிவு உறக்கம். இப்படி அறிவு உறங்கி கிடக்கிறது கெட்ட நரகம் என்று சொல்லி அந்த பாடல் மூலமாக நமக்கு என்ன செய்யறாங்க? புரிய வைக்க வராங்க, விளக்கிட்டு வராங்க. அப்ப இப்ப நாம என்ன செய்ய வேண்டி இருக்கண்டா, இன்னைக்கு அறிவை பயன்படுத்த வேண்டி இருக்கு, அந்த நிலையை சிந்திக்க வேண்டி இருக்கு. அந்த நிலையில நான் எப்படி ஏகமாக இருக்கேன் என்று சொல்லி என்ன செய்ய வேண்டியிருக்கு? உணர வேண்டி இருக்கு, உணர்வுக்கு எடுக்க வேண்டி இருக்கு. அப்ப நான் இப்ப உடல் என்று சொல்லி வந்து கட்டுண்ட நிலையில நான் என்று இந்த உடலை எடுக்கிற மாதிரி, நான் என்று இந்த உடலை உணர்ற மாதிரி, நான் ஏகமாக இருக்கிற நிலையும், ஏகமாக நான் இருக்கிற அந்த நிலையிலையும் நான் போய் இருக்க உணர்றேன். ஏகமா அந்த நிலையிலையும் இருந்துகிட்டு, ஆனா அதை நான் எடுக்கணும் இல்லை, அதை நான் ஏகமா இருக்கிற நிலை என்று உணர்றேன் இல்லை, அதை நான் ஏகமா இருக்கிற நிலையை அறிய முற்படுறேன் இல்லை. அதனால உஸ்தாது இந்த பாடல்ல சொல்றாங்க, ஆழ்ந்த உறக்க நிலையில் எங்கே நீ அமைந்திருந்தாய் அறிவாயா. அதுக்கு என்ன கேட்காங்க? அறிவாயான்னு கேட்காங்க. அப்படின்னா அவங்க அந்த நிலையில அமைஞ்சிருக்கிற நிலையை அறிஞ்சிருக்காங்க. அறிஞ்சு போட்டுத்தான் நமக்கிட்ட கேட்காங்க, நீ அறிவாயா என்று கேட்காங்க. அப்படின்னா அந்த நிலையில போய் ஏகமாக நான் இருக்கிறேன் என்று சொல்லி உணர்வு ரீதியாக தரிப்பட்டு, உணர்வு ரீதியாக அந்த நிலையில நான் எந்த வரைவிலக்கணத்திலையும் அமையாம, எந்த எல்கையிலையும் அமையாத ஒரு நிலையாக நான் இருக்கிற நிலை என்று சொல்லி உள்ளத்தால உணர்ந்தனண்டா, உணர்ந்து கொண்டு அந்த நிலையையே உணர்வுக்கு எடுத்தனண்டா, நினைவுல அந்த நிலையை தரிப்படுத்தி அந்த நிலையில நான் ஏகமா இருக்கிற நிலை என்று சொல்லி நினைவு படுத்திக்கிட்டே இருந்தனண்டா, ஏகம் என்ற சொற்பொருள்ல ஏகமா என்ன செய்யறேன்? அமைகிறேன்.
வரைபா கேட்ட கேள்வி விளங்குதா? அதுக்கு பதில் ஏகத்தில போய் எப்படி அமைகிற, ஏகத்தில எப்படி இருக்கிற. அப்ப எந்நேரமும் என்னுடைய உள்ளத்தில அந்த உறங்கின அறிவு தட்டி எழுப்பப்பட்டு அந்த அறிவு நீ ஏகமா இருக்கிற நிலை என்று அந்த நிலையை எனக்கு உணர்த்திக்கிட்டே இருக்குமண்டா. நான் அந்த நிலையை உணர்ந்துக்கிட்டே இருக்கிறது தான் ஏகமாக நான் இருக்கிற அந்த நிலையில நான் என்ன செய்கிறது? அமைகிறது. அதுதான் ஏகத்தில தரித்து இருந்து திக்ர் செய்கிறது, ஏகத்தில தரிச்சு இருந்து நினைவுபடுத்துறது. இப்ப எனக்கு ஈனைக்கு ஏகம் என்றா என்ன, அகதுடைய நிலை என்றா என்ன, அந்த நிலையில நான் போய் தரிச்சிருந்து அந்த ஏகமா இருக்கிற அவனை நினைவுபடுத்துறது, ஞாபகப்படுத்துறது, திக்ர் செய்கிறது எப்படி என்று நான் புரிஞ்சிருக்கணும். தெளிவா நான் என்ன செஞ்சிருக்கணும்? விளங்கிருக்கணும். இப்பதான் அல்லாஹ் என்று சொல்ற அவனுடைய அந்த அகதுங்கிற அந்த நிலை என்ற உள்ளத்தால என்ன செய்யப்படுகிறது, என்ற உள்ளத்தால நான் என்ன செய்கிறேன்? உணரப்படுகிறது, உணர்றேன். இப்ப எந்நேரமும் அந்த ஏகமா இருக்கிற அந்த நிலை என்ற உள்ளத்தில அறிவு தட்டி எழுப்பப்பட்டு அந்த அறிவின் ஊடாக உணரப்பட்டு கொண்டு இருந்தா ஏகம்ங்கிற அந்த நிலை சரிபட்டுக்கிட்டே இருக்கும். அந்த நிலையில நம்ம என்ன செய்வோம்? சரிபட்டுக்கிட்டே இருப்போம். இதைத்தான் ஏகம் என்ற சொற்பொருளில், ஏகம் என்று சொல்ற அந்த சொல்லுக்குரிய அந்த பொருளில், அந்த ஏகம் என்கிற சொல்லுக்குரிய அந்த பொருள் எப்படி இருக்கும்? வரைவிலக்கணத்தில் அமையாம, எல்கையில அமையாம, ஒரு கற்பனையில நாம எடுக்க முடியாத, ஒரு கற்பனை பண்ண முடியாத, இப்படித்தான் என்று சொல்லி ஒரு முடிவெடுக்கிற இந்த புத்திக்கு அமையாத ஒரு நிலையாக இருக்குமா இல்லையா? அந்த நிலையை நாம அந்த உறங்கி கிடக்கிற அறிவு தட்டி எழுப்பப்பட்டு அந்த அறிவின் ஊடாகத்தான் உணரலாமே அல்லாமல், உணர்ற நிலைக்கு வரலாமே அல்லாமல், உணர்ற நிலை நமக்கிட்ட ஏற்படுமே அல்லாமல், உலகத்தில் இருக்கிற எந்த கல்வியை கொண்டும், உலகத்தில் இருக்கிற எந்த படிப்பறிவை கொண்டும், உலகத்தில் இருக்கிற எந்த மொழியை கொண்டும் அந்த இடத்தை அறிய, உணர, விளங்க முடியாது. உலகத்துல கோடா பாஷை இருந்தாலும் சரி, லட்சக்கணக்கான பாஷை இருந்தாலும் எந்த மொழியை கொண்டும் அந்த இடத்துக்கு நாம் என்ன செய்யலாம்? அந்த மொழியால போய் மொழியை கொண்டு விளங்க முடியாது, விளங்க முற்படவும் கூடாது. அப்ப தெளிவா இப்ப விளங்குதுவா நான் சொல்றது? ஏகத்தில போய் தரிக்கிறேன்டா, ஏகத்தில போய் தரிச்சு இருந்து தியானம் செய்கிறேன்டா, ஏகமாக நான் இருக்கிறேன் என்று சொல்லி உணர்வு ஏகமா இருக்கிற அந்த நிலை நம்முடைய உள்ளத்தில எந்நேரமும் அமையணும், தரிபடணும். தரிச்சு இருந்து நாம அந்த நிலையை உணரணும்டா, முதல் உள்ளத்தில உறங்குற அந்த அறிவு என்ன செய்யணும்? அந்த தட்டி எழுப்புறேன்டா என்ன, எந்நேரமா அந்த நிலையை நினைவுபடுத்திக்கிட்டு இருக்கணும் என்று சொல்லி நீங்க புரிஞ்சுக்கணும். எந்நேரமும் எக்கணமும் அவனோடு இரண்டட்டி இருக்கிற நிலை என்று சொல்றது. எக்கணமும் அவனோடு இரண்டட்டி இருக்கிறேன்டா என்ன, ஏகமாக நான் இருக்கிறேன் என்று அந்த உணர்வு ஏகமா அமைஞ்சிருக்கிற அந்த நிலைய உள்ளத்தால இந்நேரமும் உணர்ந்துக்கிட்டு, அறிஞ்சிக்கிட்டு, விளங்கிக்கிட்டு அந்த நிலையிலேயே தரிப்பட்டுக்கிட்டே இருந்தா அவனோட இரண்டா இருக்காரா, இரண்டட்டி இருக்காரா? ஐநைக்கு ஏகமா இருக்கிற அவன் வேற, அதை உணர்ந்துகிட்டு இருக்கிற இவர் வேற என்று இருப்பாளா? இன்னைக்கு இருக்கலாமா? அப்படி இருந்தமா? அப்ப யாரு அந்த நிலையை உணர்றாரோ அவரு அந்த நிலையில போய் அவர் ஏகமா இருக்கிற நிலை என்று சொல்லி தன்னை உணர்ற, தன்னை நிலையை அறிகிற அந்த நிலை உருவாகும். இந்த உருவாகிற ஆரம்ப கட்டம் அவருக்கு ஏற்படுற அந்த நிலைதான் மலக்குத்துடைய வானவர்களுடைய தொடர்பு ஏற்படுற நிலை, மலக்குத்துடைய ஆழம் திறக்கப்படுற நிலை. அப்ப உள்ளம் திறக்கப்பட்டு, உள்ளத்தில் இருக்கிற பூட்டு உடைக்கப்பட்டு, சிந்தனை என்கிற சாவியால உள்ளத்தில் இருக்கிற பூட்டை போட்டு துறந்து உள்ளம் திறக்கப்பட்டு மலக்குத்துடைய ஆழம் அவருக்கு அந்த உள்ளம் காட்டித்தாரது, உள்ளத்துக்கு தெரிகிறது. உள்ளத்தால அந்த உலகத்துக்குள்ள போய் மலக்குத்துடைய ஆழத்தை காண்ற நிலை எல்லாம் ஏகத்தில போய் தரிக்காம, ஏகத்தில தரிபடாம, ஏகம் என்ற அந்த நிலையிலே அகது என்ற சொல்லால சுட்டப்படுற ஏகம் என்ற சொற்பொருளில் ஏகமாக அமைந்து கொண்டு களிமாவை திக்ர் செய்யாம அமையவே அமையாது. வழங்கிட்டா ரிஃபாக்கி?
அப்ப இதை நாம பல மாதங்கள் பல வருடங்களாகவும் நாம விளங்கப்படுத்தி விளக்கி கொடுத்து விட்டிருக்கிறோம். இன்றைக்கு அந்த நிலையில அமைஞ்சி அந்த நிலையையும் தாண்டி இன்றைக்கு எத்தனையோ மாணவர்கள் என்ன செய்யறாங்க, கடந்து போயிட்டே இருக்கிற நிலைக்கு எத்தனை மாணவர்கள் இன்றைக்கு வெளிப்படையாகவே வந்து இன்னைக்கு எல்லா விஷயங்களையும் அவங்களோட கல்வி கண் திறக்கப்பட்டு அந்த அறிவு விழிக்கப்பட்டு உணர்ந்து கொண்டிருக்கிற நிலைக்கு நியாயமான மாணவர்கள் இன்றைக்கு நம்மோட இருந்துகிட்டு இருக்கா இல்லையா? அப்ப நம்மளால முடியாது, நம்மளால உணர இயலாது, நம்மளால போக இயலாது, நாம அந்த நிலையில தரிக்க இயலாது நினைக்கிறீங்களா? புரியுதா? அப்ப இப்ப உங்களுக்கு தெளிவாக எந்த நிலைய உள்ளத்தில நினைவுபடுத்தி எந்த நிலையை நீங்க ஏகமா இருக்கிற நிலை என்று உணர்ந்து அந்த ஏகத்தில போய் தரிக்கிறதுக்கு அந்த நிலையை காட்டி தாரமா இல்லையா? அந்த நிலை இந்த நிலைதான் என்று சொல்லி அறிவு ரீதியாக தெளிவா இன்னும் விளங்கப்படுத்தி தந்தையா இல்லையா? அப்ப இவ்வளவு தெளிவா உங்களோட அறிவுக்கு புரிகிற மாதிரி அந்த நிலையை தெளிவுபடுத்தி தந்தும் தெளிவுபடுத்தி தரப்பட்டும் இதுக்கு அங்கால செய்ய வேண்டிய முயற்சி என்ன? யார் செய்யும்? அப்ப நான் தான் என்று சொல்லி அந்த ஏக நிலையில போய் தரிப்படுங்க. அந்த நான் ஏகம் உள்ளது நான் எனும் ஏகமடா. அந்த நான் ஏகமா இருக்கிற நான் என்கிற அந்த உணர்வு ஏகமாக இருக்கிற அந்த நிலையில நீங்க சரிபடுங்க. நான் ஏகம்னு சொல்லி அப்படி சரிபடுறேன்டா என்ன செய்யணும்? அந்த உறக்க நிலை என்று சொல்லி இருக்கிற அந்த நிலை, அந்த உறக்கம் என்கிறது நீங்கி நான் ஏகமா இருக்கிற நிலை என்று அந்த சக்தி எழுப்பப்படுற அறிவு உங்களுக்கு உணர்ச்சி தரும், நீங்க உணரும். அப்ப இனி உறக்க நிலை என்று நினைவு வருமா, ஏகமா இருக்கிற நிலை என்று நினைவு வருமா? அப்படி வந்துட்டா வருகுதண்டா இப்போ நீங்க விழிப்படைகிறீங்கன்னு அர்த்தம். இதுதான் உங்களோட கல்புக்கண் திறக்கப்பட்டு ஏகமாக நீங்க இருக்கிற நிலைய விழிப்படைஞ்சி நீங்க அந்த விழிப்புல காண்றீங்க என்று அர்த்தம். அப்ப இப்ப நீங்க கட்டுண்ட நிலை என்ன செய்யும்? அந்த நிலையில நீங்க அதிகமாக தைப்பட்டீங்களா, இந்த கட்டுண்ட நிலை மறக்கும். இந்த கட்டுண்ட நிலையாக காண்ற இந்த உலகம் என்ன செய்யப்படும்? அதுதான் லாயிலாக என்கிற சொல்ல கொண்டு இந்த உலகத்தையும் இந்த உடலையும் மறந்து இல்லல்லா என்கிற சொல்ல கொண்டு நான் ஏகம் ஏகமாக இருக்கிற அகதி என்கிற நிலையில தரிப்படுறது. அகதி என்கிற நிலையில தரிப்பட்டு ஏகமாக நான் இருக்கேன் என்று சொல்லி என்ன செய்கிறது? திக்ர் செய்கிறது, நினைவுபடுத்துகிறது. அதைத்தான் உஸ்தாதி ஏகம் என்ற சொற்பொருளில் ஏகமாய் அமைந்து கொண்டு களிமாவை திக்ர் செய்து பார். அப்ப ஏகம் என்கிற சொற்பொருள்ல அந்த ஏகம் என்கிற அந்த பொருள்ல போய் நான் அமைகிறேன்டா, அமைஞ்சி களிமாவை திக்ர் செய்கிறேன்டா, முதல்ல எனக்கு வரைவிலக்கணத்தில் அமையாத எல்கையில அமையாத அந்த ஏகம் என்கிற நிலை அறிவுக்கு விளங்கணுமா இல்லையா? அறிவால விளங்கிக் கொள்ற அந்த தகமை ஒன்று உள்ளத்துல ஏற்படணுமா இல்லையா? அறிவு விளங்கி இதுதான் ஏகம் அகதி என்கிற சொல்ல கொண்டு இந்த நிலையத்தான ஏகம் என்று சொல்ற, இதுதானா அந்த வரைவிலக்கணத்துல அமையாத நிலை, இதுதானா இந்த எல்கைய கடந்த நிலை, அப்ப நான் ஏகமா இருக்கிற நிலை என்று என்ற உள்ளம் என்ன செய்யணும்? அந்த நிலைய உணரணும். அந்த உணர்ற நிலை போயிட்டு வர மாதிரி நீக்க கூடாது. இப்ப ஏற்கனவே என்ன போனோம், நான் வந்தோம், மறந்துட்டோமா இல்லையா? இப்ப நான் உடல் ஒன்று நிற்கும் மர திரும்ப இப்ப இரவைக்கு என்ன செய்வோம்? 12 மணிக்கு போவோம், மர திரும்ப காலையில வந்துடுவோம், மர நான் உடல் ஒன்று நிற்பேன். இப்படி நிக்கிறவங்க யாரு தெரியுமா? உண்டு உடுத்து உறங்கி விழிக்கிற உண்மையை உணராத உளுத்தர்கள். ஒரு உலகம் இருக்கிற நிலையை உணர முடியாத உளுத்தர்கள் இவங்க. உண்மையை உணரா உளுத்தரின் வாழ்வு உதவா கரை. அவங்களுக்கு அவங்களோட வாழ்க்கை என்ன செய்யல? உதவியா அமையல. அப்ப உதவியா அமைகிறேன் அவங்க என்ன செய்யணும்? உண்மையை உணர்ற மக்களா வரும். அப்ப உடல்ல நான் என்று உணர்ற மக்கள் உண்மை காண முடியாது. அவ உண்மையை காண வர மாட்டாங்க. அப்ப உண்மையை காண்ற நிலைக்கு வாரேண்ட அவங்க ஏகமாக இருக்கிற நிலையை உணர்ற இடத்துக்கு வரும். ஏகமாக நான் இருக்கேன் என்று சொல்லி அந்த நிலையில தரிபடுற இடத்துக்கு வரணும். ஏகமாக வரைவிலக்கணத்தில் அமையாத எல்கையில் அமையாத அந்த நிலையில தரிச்சு இருந்து ஏகமா நான் இருக்கேன் என்று சொல்லி நினைவுபடுத்துற, திக்ர் செய்யற, தியானம் செய்யற உள்ளம் அங்க அமைஞ்சி வரணும், அமையணும். அந்த உள்ளம், அந்த உள்ளத்தை அமைக்கும். அது தானே அமையாது.
சும்மா அவர் கல்லு மாதிரி இருந்தாரண்டா அது அமைஞ்சு வருமாண்டாரண்டா கடைசி வரைக்கும் கல்லு மாதிரியே இருந்துருவாரு. சிலையோட சிரிக்க மாட்டார். உடல் என்று சொல்லி ஒரு சிலையில் இருந்தாருவா, அந்த சிலையோட சிரிப்பாரா? சிலுவையில் அதை அரைஞ்சிருப்பாரா? அப்ப ஒன்று நடக்காது. வளமையா அந்த உடலை நான் என்று உணர்ந்து மாய்கை என்று விளங்காம நிழலான உடலை நிஜமான நம்பி நரகுல கொண்டு போய் வீழ்ற, நரகுல கிடக்கிற காலப்போக்குலை அவரோட சூழல் பூரணமா நரகாக மாறும். அவளுக்கு விளங்காது ஏன் இதெல்லாம் நடக்குது, ஏன் இவ்வளவு பிரச்சனை இருக்கி, எப்படி எல்லாம் இருக்கலையே, திடீரென்று இப்படி எல்லாம் சூழல் மாறிக்கிட்டு இருக்கி என்று அவளுக்கு புரியாது. ஏன் வளமையா இருக்கிறவங்க சிந்திக்க மாட்டாங்க. ஒரு தியானத்துக்கு திக்கிறதுக்கு களிமாக்கு வந்து போட்டு ஒரு நிலையான இருப்பும் விளங்கி அந்த நிலையான இருப்புல இருக்க தெரியாத, நிலையான இருப்ப மறந்து திரும்ப வந்து இந்த இதுல சம்பந்தப்படுறவங்களுக்கு இது லேசா புரியும். ஏன் வேதம் என்று சொல்லுதண்டா மனிதர்களை நரகம் சூழ்ந்த வண்ணம் இருக்க. சூழ்தல் என்றா நரகம் எப்படி அவங்க அப்படியே இடிக்க வளைச்சி சூழ்றதால அவர்களும் நரத்துக்குள்ள இருக்கிற மாதிரி சூழ்ந்திருக்குமா? அப்ப அதை சிந்தனை செஞ்சக்குள்ள பல பக்கத்தாலையும் என்ன செய்யற, அதை மறந்து செயற்படுறதால, அதை மறந்து திரும்ப உலகத்திலேயே மூழ்கிறதால, அதை மறந்து நான் என்று இந்த உடலை நம்பி இந்த உடலோட வாழ்க்கைக்குள்ளேயே முழுமையாக போறதால மலமளமளன்று பிரச்சனைகள் சூழ். ஏன் அது சூழுது? அவங்களுக்கு உணர்த்துறது. சோதனை இல்லா மண்ணுயிர் இல்லை, சோர்வடைந்தாயா சொர்க்கமே இல்லை. சோதனை வேதனை உயர்த்தும் வழி, சோதனை வேதனை உயர்த்தும் வழி, சாதனை என்பது சொர்க்க வழி. அப்ப விஷயம் பிடிபடுகிறதா? அப்ப இப்ப நாம ஒரு 2 அடி அகலம் 5 அடி 6 அடி உயரத்தில் இருக்கிற இந்த மண்ணாலான இந்த உடலை, மனித உடலை மனிதன் என்று நம்பாம, மனிதன் என்று நம்பிக்கிட்டு இந்த உடலுக்காக வாழாம, நான் ஏகம் என்று சொல்லி தன்னகத்தே நான் என்று சொல்லி ஒரு உணர்வு இருக்கா? இருக்கு என்று சொல்லி உணர்ந்தா அந்த உணர்வு ஏகமாக இருக்கிற நிலைதான் அகதுடைய நிலை, எல்கை இல்லாத நிலை, வரைவிலக்கணத்தில் அமையாத நிலை என்று சொல்லி ஒரு அறிவொண்டு இப்ப உங்களுக்கு தரப்படுதா? ஒரு அறிவொண்டு இப்ப தந்தனா? அப்ப அந்த அறிவை கொண்டு உங்களோட கல்வில இருக்கிற அந்த உறங்கி கிடக்கிற அறிவை என்ன செய்யுங்க, இவர் என்ன சொல்றாரு, இவர் என்ன நமக்கு சொல்லி தந்தாரு, நாம என்ன செய்யணும் என்று தட்டி ஒழுப்புங்க அந்த அறிவை. ஏன்னா அது உங்களை உணர்த்துற, உங்களை அறிகிற, உங்களோட நிலையை நீங்க விளங்கி கொள்ள வேண்டிய இடத்துக்கு போற அந்த வழியை காட்டக்கூடிய அறிவு. அந்த அறிவு உலகத்திலே யாரும் தர இயலாது. உலகத்திலே இல்லை அதை படிச்சு தர மாஸ்டர். அல்லாதான் அந்த அறிவை தரணும். அது உங்களோட அறிவு. அது உள்ளமனும் வீட்டினிலே உறங்குகிற உன்னறிவை, உன்னறிவுங்காக இன்னொரு பாட்டில சொல்றாங்க, உன் அறிவை பயன்படுத்தி ஊடகத்தை புரிந்து கொண்டால் உயர்நிலையின் ஊடகமே மலக்காணி. அப்ப மலக்குத்திடையாலும் சுரக்கும் அந்த அறிவை நீங்க பயன்படுத்தினா. அதுக்குதான் அந்த அறிவை பயன்படுத்தி அந்த மலக்குத்துடைய ஆழம் திறக்கிற அளவுக்காவது அந்த ஏகத்தில சரிபடணும். அதுக்கு கொஞ்சம் விடாமுயற்சியும் கொஞ்சம் கடின உழைப்பும் தேவை. அது எண்ணத்தால உடலால செய்கிறியா, உள்ளத்தால செய்கிறியா? உள்ளத்தால செய்கிற. உடலால செய்கிற வேலைகளை நீங்க செய்யறதுக்கு எந்த தடையுமே இல்லை. சும்மா அந்த விஷயத்தை இந்த விஷயத்தை அதை அள்ளி போட்டு இதை அள்ளி போட்டு இந்த குப்பையெல்லாம் வச்சுக்கிட்டு அலைய விடாம உள்ளம் அலைகிற நிலையை நிப்பாட்ட அலைபாயும் மனத்தோடு அமல் செய்து வெற்றி பெற முடியவே முடியாது. அலைபாயும் மனத்தை அடக்கி நீ வெற்றி பெற ஐம்புலன் அடக்கம் வேண்டும். அந்த ஐம்புலனை கொண்டு போய் அந்த ஏகத்திலே என்ன செய்ய, ஏகமா இருக்கிற நிலை என்று உணர வச்சு உணர்ற இடத்துக்கு கொண்டாந்து ஒரு நிலைப்படுத்தினீங்கன்னா அந்த நிலையில தான் அடங்கும். அது அடங்கி அந்த நிலையை உணர்த்துற அளவுக்கு அந்த ஊடகம் என்ன செய்யும், உயர்நிலையின் ஊடகமாக மலக்காணி என்கிற அந்த நிலை, மலக்குத்துடைய ஆழம் திறக்கப்படுற அந்த நிலைக்கு மாறும். மாறி அந்த நிலையை உங்களுக்கு உணர்த்துவோங்க. நீங்க உணர்ந்துகிட்டே இருப்பீங்க. இங்க நீங்க என்ன செய்யலாம், கடைக்கு போகலாம், ஆபீஸுக்கு போகலாம், கொச்சிக்காய் வெங்காயத்தை வெட்டலாம், சோர்வாக்கலாம். எந்த வேலையும் தடையாகாது. எந்த வேலையும் தடை பண்ணணும் என்று இல்லை. அன்றாட செயல்களோடு ஆனந்தமாக வாழலாம். அன்றாட செயல்களோடு ஆனந்தமாக வாழலாம். இல்லாம அந்த உள்ளம் அலைஞ்சிக்கிட்டு இருக்கண்டா, அந்த உள்ளம் ஒரு நிலையில சரிப்படாம, ஏகம்ங்கிற அந்த நிலையில சரிப்படுத்தப்படாம, ஏகம் என்று அமையாம அது அங்கேயும் இங்கேயும் எந்நேரமும் அலைஞ்சிக்கிட்டு இருந்தா, அந்த அலைகிற மனத்தோட அந்த அலைகிற நிலையோட இருந்துக்கிட்டு வெற்றி பெற முடியாது.
அமல் செய்து வெற்றி பெற முடியவே முடியும். அப்ப உன்னை நீ உணராத உயிரற்ற பிணமாய் உலகிலே வாழ்வது வாழ்க்கை அல்ல. அப்ப நான் என்ன உணர்ந்து உயிருள்ளவனாக இருந்துகிட்டு தான் இந்த வாழ்க்கையை வாழணும். நான் பிணம் இல்லை என்ற இடத்துக்கு வாரேன்டா. எந்நேரமும் அந்த ஏகமா இருக்கிற அந்த நிலையை உணர்ந்து அந்த ஏகமா இருக்கிற நிலையில தரிப்பட்டு உங்களோட அறிவை உறங்க விடாதுங்க. உங்களோட அறிவை இன்னைக்கு என்ன செய்யுங்க, விழிப்பா வச்சுக்கங்க. அது அந்த நிலையை உங்களுக்கு என்ன செய்யும், உணர்த்திக்கிட்டே இருக்கும், உணர்ந்துகிட்டே இருப்பீங்க. மலக்குத்துடைய ஆழத்தில் என்ன செய்வீங்க, நீங்க கொஞ்சம் கொஞ்சமா அந்த உலகத்துக்குள்ள நுழைஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. அந்த உலகம் உங்களுக்கு வெளிப்படையாக என்ன செய்யும், தெரிகிற இடம் வரும். அப்ப களிமா பொருளை கருத்திருத்தி கலையாத உணர்வை நிலைநிறுத்தி காலை மாலை தியானம் செய்தால் கற்பனை உலகு மறைந்துவிடும். மறுச்சி திரைகள் நீங்கிவிட்டால் மலக்கூத்துலகம் திறந்து விடுங்க. அந்த மலக்கூத்துலகம் திறக்கிறேன்டா, மறுச்சி திரைகள் நீங்கிறேன்டா. முதல் நான் ஏகம் என்று சொல்லி தரிப்படுற அந்த நிலையில தரிச்சு விக்கிரு செஞ்ச கல்பு கண்ணால திறங்க. கல்பு கண்ணை திறந்து அந்த நிலையை பாருங்க. நினைவால நான் ஏகமா இருக்கிற அந்த நிலையை நினைவுபடுத்துங்க. உங்களுக்கு புரியறதுக்காக பல கோணங்கள்ல பல பக்கத்தால பல மாதங்களாக நான் விளங்கப்படுத்திக்கிட்டே இருக்கேன். இன்னும் பல வருடங்கள் வேணும் என்றாலும் நான் விளங்கப்படுத்த ரெடி. ஆனா வீணாக போயிச்சேண்டா, வீணாக்கினீங்களா, நீங்க வேதனையை எதிர்பார்க்கு. உங்களை வேதனை சூழ்ந்து கொள்ளும்ங்கிறத நீங்க என்ன செய்யுங்க. ஏண்டா எந்த நேரத்தை நீங்க வீணாக்க கூடாது. விளங்களா? தெளிவா சொல்லிக்கணும் இல்லையா? ரைட்.